வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 25 ஃபீட்டுக்கு 25 ஃபீட் ஒரு பிளாட்டு. இது வந்து கீழே வந்து ஒரு வராண்டா, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சன், ஹால் வித் டைனிங் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெட்ரூம் வித் ஒரு ஸ்டடி ரூமு, ரெண்டு ஃப்ளோர்லேயும் ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க இப்போ டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இந்த பிளாட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்ட் சைடில் நமக்கு ஃபேஸிங்கில் இருக்குது. அந்த நான் அப்படியே உள்ளே வந்தோன்னா ஒரு பெரிய வராண்டா ஒன்று டிசைன் பண்ணுறோம். 7 ஃபீட்டுக்கு 5 ஃபீட் 9 இன்ச்சு. ஸோ இந்த வராண்டாவில் நம்ம திண்ணை கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பழங்காலத்தில், அந்த மாதிரி ஒரு சீட்ரு மாதிரி ஒன்று கொடுத்துடலாம் சிமெண்ட் ஸ்லாப்லேயே. ஸோ அந்த வராண்டாவோட சைஸ் பார்த்திங்கன்னா 7 ஃபீட்டுக்கு 5 ஃபீட் 9 இன்ச்சு இருக்குது. இது இன்க்ளூடிங் ஸ்டெப்ஸும் தான். ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னா ஒரு 3 அடிக்கு டீக் வுட் டோர் கொடுத்துருக்கோம். உள்ளே பார்த்திங்கன்னா வந்து லிவிங் வித் டைனிங் வந்து ஒரு பெரிய ஏரியா ஒன்று இருக்குது. 12 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 15 ஃபீட் 2 இன்ச் இருக்குது. ஸோ இந்த லிவிங் ஏரியா முடிச்சுட்டு வந்தோம்னா ஒரு கிச்சன் ஏரியா ஒன்று வருது. இது வந்து சவுத் ஈஸ்ட்டில் நம்ம கிச்சன் டிசைன் பண்ணுறோம். ஸோ கிச்சனுக்கு வந்து நமக்கு யூட்டிலிட்டி ஏரியாவும் ஒன்று இருக்குது. கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 7 ஃபீட் அண்ட் 7 ஃபீட் 4 இன்ச்சு இருக்குது. அப்புறம் யூட்டிலிட்டி ஏரியா வந்தோன்னா 4 ஃபீட்டுக்கு 8 ஃபீட் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. ஸோ இந்த யூட்டிலிட்டி ஏரியா பார்த்திங்கன்னா மேலே வந்து நமக்கு என்டையராக க்ளோஸ் ஆகிருக்காது, ஓப்பனில் தான் இருக்கும். மேலே வந்து ஏதாவது ஒரு சின்ன 10 ஃபீட் ஹைட்டுக்கு ஒரு டெம்பரரி ரூஃபிங் மாதிரி ஏதாவது கூட பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து லிவிங்கில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் ஒன்று தெரியும் விசிபிளாக. ஸோ இந்த காமன் டாய்லெட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வாஷ் பேசின் ஒன்று ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்குது அந்த வெஸ்டிபியூல் ஏரியாலே. ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னா காமன் டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 7 ஃபீட் இருக்குது. ஒரு பெரிய டாய்லெட்டு தான். ஸோ அதுக்கு வென்டிலேட்டரும் வந்து சின்னதாக இந்த யூட்டிலிட்டி ஏரியா வழியாக வர மாதிரியும். ஸோ இங்கே வந்து ஒரு பெட்ரூம் நம்ம ப்ளேஸ் பண்ணுறதால கொஞ்சம் இடம் தாராளமாகவே இருக்குது இந்த சைடில். அதே 2 பெட்ரூம் போனால் ரொம்ப கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். ஒரு ரூமும் கிச்சனும் சரி, எந்த ஒரு பெட்ரூம் எடுத்தாலும் சரி ஒரு 9 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பெட்ரூமுக்கு வந்திங்கன்னா பெட்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 10 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 8 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம என்ட்ரு ஆனோடனே டிவி யூனிட் பார்க்குறோம். நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூம்ன்றதால நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பஃபரிங் ஸ்பேஸ் மாதிரி கூட ஒன்று விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெட்ரூம் வந்து சவுத்தில் வந்து தலை வைக்கிற மாதிரி பெட்டு வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் உங்களுக்கு ஒரு கபோர்டு வந்துடுது. 2 சைட்லேயும் விண்டோ வந்து உங்களுக்கு சென்டராக ப்ளேஸ் பண்ணிடுறோம் ஒரு 4 அடி. ஸோ அப்படியே படிக்கட்டுக்கு வந்தோன்னா படிக்கட்டு வந்து ஒரு நார்த் வெஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த படிக்கட்டோட அளவு ஒரு 2.25 அடி இருக்கும் ஃப்ளைட்டோட விட்த்து. ஸோ அதே மாதிரி இங்கே பைண்டரும் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஸ்பேஸை வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக மாற்றும். ஸோ அப்படியே டைரெக்டாக மேலே வந்தோன்னா ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த சீட்டிங் ஏரியா பக்கத்தில் இந்த சைடில் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபுல்லாகவே ஜாலி ஒர்க் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்ட்ரெயில் மாதிரி கொடுத்து க்ளோஸ் பண்ணால் நம்ம ஒரு சேஃப்டி இருக்காது. ஒரு ஜாலியோ இல்லை க்ரில்லோ போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடில் இருக்க ஒரு பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் அது ஒரு 12 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 8 ஃபீட் 8 இன்ச் இருக்குது. இது 12 ஃபீட் நீட்டி இருக்கிறதால நமக்கு வந்து இந்த சைடில் ஒரு வார்ட்ரோப் வச்சுட்டு இந்த ஓடிஎஸ் வழியாகவே உங்களுக்கு ஒரு காற்று வர மாதிரின்னு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துடலாம். ஸோ இந்த ஓடிஎஸ் சைஸ் பார்த்திங்கன்னா 2 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் இருக்குது ஓடிஎஸ் சைஸு. ஸோ கடைசியில் ஒரு கார்னரில் வந்து ஒரு சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு ஸ்டடி ஏரியா ஒன்று கொடுத்துருவான். 6 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 7 ஃபீட் 4 இன்ச்சு. ஸோ அப்படியே இந்த கட்டு எதுக்கு வந்திருப்பாங்கன்னா கீழே வந்து யூட்டிலிட்டி ஏரியா இருக்கும். ஸோ அங்கே ஸ்லாபே வந்து கட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு வந்து இந்த சைடில் டாய்லெட்டுக்கும் ஸ்டடிக்கும் காற்று வர மாதிரி. ஸோ அதே கான்செப்ட் காமன் டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த சைடில் ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ அப்படியே வந்து உள்ளே வந்தோன்னா பெட்ரூம். ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னா 10 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 8 இன்ச் பெட்ரூம் இருக்குது. ஸோ அதே லேஅவுட் கான்செப்ட் தான் கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ளது. கார்னரில் நம்ம சவுத் ஈஸ்ட் கார்னர் குபேரம் மொழியில் வார்ட்ரோப் ஒன்று வச்சிடறோம். அப்புறம் ஸ்டடி டேபிள் மாதிரி ஒன்று விண்டோக்கு ஆப்போசிட்லேயே. அப்புறம் டிவி யூனிட்டு தாராளமாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு இப்போது ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து நமக்கு டபுள் ஹெட் ஸ்டோரி மாதிரி கான்செப்ட் வருது. ஏன்னா நீங்கள் ஃப்ளோர் பிளான்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானில் உங்களுக்கு பெரிய கட்டிங் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய ஏரியாவாக தெரியும். இந்த ஏரியா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு நல்ல காசி ஃபீல் கொடுக்கும் என்ட்ரி பண்ணும்போதே. அப்புறம் எலிவேஷனை பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஸ்டேர் கேஸ் இருக்கிறதால, இந்த சைடில் படிக்கிட்டு இருக்கிறதால இந்த சைடில் மட்டும் உங்களுக்கு ஹைட்டு ஏறுது. அதாவது நார்த் வெஸ்ட் கார்னரில் இந்த விண்டோ பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ தான் கொடுத்துருக்கு படிக்கட்டுக்கு. அப்புறம் பெட்ரூமுக்கு இந்த சைடு உங்களுக்கு விண்டோ வந்துடுது, 2 சைடும் 2 விண்டோ. ஸோ நம்ம பில்டிங்கோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி ஹைட் தான் கொடுத்துருக்கோம் 2 ஃப்ளோருக்கும். ஸோ பிளிந்தோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃபீட் ஹைட் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா
கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.